ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு கிரீன்ஸ் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான பாதுஷா தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்லேயும் நாம் பாதுஷா பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாதுஷா பண்ணுறதுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மாவை எந்த அளவுக்கு பிசைகிறோம், அப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிற டெம்பரேச்சர், அப்புறமா சுகர் சிரப்பில் போடுற அந்த கன்சிஸ்டன்சி, இது மூணும் தெரிஞ்சாலே போதும். நாமளுமே ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் நார்மல் உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறமா 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க மாவை. இந்த மாதிரி அப்புறமா மாவை பிசைஞ்சிட்டு சென்டரில் ஒரு குழி மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நாம் தயிர் எடுத்துருக்குறோம். தயிர் எடுத்துகிட்டு இதை விரல்களால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிட வேண்டாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அந்த மாய்ஸ்டர்லாம் இழுக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தண்ணி அளவு தெரியும். தண்ணி ஊற்றிடக்கூடாது. நாம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கைகளில் எடுத்து தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு புட்டு மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோம், தெளித்து பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறமா அதில் நான் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் விருப்பம்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நம்ம அந்த ஆட் பண்ணியிருக்க ஃபுட் கலரும் மாவும் அங்கங்கே தெரியும். அந்த கலர் ஃபுல்லும் எல்லாமே சேராது, லேயர்டாக தெரியும் போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறமா பார்த்துக்கோங்க எப்படி பிசையணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி விரல்களை வச்சு அமுக்கி கொடுங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப வலுவலுன்னு சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க. பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. இப்படி பிரித்தா இந்த மாதிரி தெரியணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை 15 மினிட்ஸுக்கு வச்சுருங்க அப்படியே. அப்புறமா நான் யூஸ் பண்ணியிருக்கிற தண்ணி அளவு பார்த்தீங்க அப்படின்னா, 1 டம்ளர் தண்ணி எடுத்திருந்தேன் கரெக்டாக. அதில் ஒரு 3/4 டம்ளர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 கப் மாவுக்கு இந்த அளவு தண்ணி போதுமானது. வாங்க அப்புறமா சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருந்தேன். அப்புறமா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நாம் இப்போது அடுப்பில் வச்சுட்டு இதை பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துருவோம். பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அப்புறமா குலோப்ஜாமுக்கு நாம் எப்படி பாகு காய்ச்சுவோம் அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு காய்ச்சால் போதும். அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா திக்காயிடும். செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமா நான் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் எதுக்குன்னா, இந்த பாகு நம்ம பண்ணுற வரைக்கும் திக்காகாமல் இருக்கிறதுக்காக தான். அவ்வளோதான். இதை இப்போ அடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது நாம் வச்சுருந்த மாவை பாருங்கள் நான் இப்போ பிரிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்படி இருந்தால் தான் நமக்கு பாதுஷா லேயர்டாக கிடைக்கும். இந்த மாவு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்க கிளே வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாவு. அப்புறம் பாதுஷா என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து நாம் உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ளங்கைகளால் இந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா சேஃப் கிடைக்கும். பண்ணிவிட்டு அதில் ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான ஷேப்பில் வந்துடும். நமக்கு ரவுண்டாக புஸ்ஸுன்னு கிடைக்கும் பாதுஷா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு, பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குதுங்களா. அப்புறம் இன்னொரு உருண்டையை உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள்,
உருட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்பவுமே சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். நாம் இப்போ உருண்டைகளெல்லாம் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஆயில் வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, லேசான சூடாக இருந்தால் போதும். பாருங்கள், போட்டதும் இந்த மாதிரி இருக்கணும். அப்புறமா பிகினர்ஸ்லாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு 2 ஆயிலில் போட்டு பாருங்கள், அது என்ன ரியாக்ஷன் வருதுன்னு செக் பண்ணுங்கள். அப்புறமா மீதம் இருக்கிறதெல்லாம் நாம் பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள், போட்டதும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் பபிள்ஸே வருது. அதுக்கப்புறமா நாம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பிட்டு 2 பக்கமே ஒன்று போல் வெந்திருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறமா நாம் எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா நாம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்புறமா நெக்ஸ்ட் பேஜையும் போட்டுருங்க. போட்டுட்டு அதையுமே நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா போட்டதும் கரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது தான் நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக கிடைக்கும் பாதுஷாக்கள். அவ்வளோதான், இதையுமே நாம் எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பாதுஷாவும் தயாராகிடுச்சு. நாம் இப்போ இதை பாகில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு ஊற வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு அதிகமான ஜூஸியாக தேவை அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கல, ஜஸ்ட்டு போட்டுட்டு எடுத்துட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் இனிப்பாகவும் உள்ள இனிப்பு கம்மியாகவும் இருக்கும்போது அந்த டேஸ்ட்டு வந்துட்டு உள்ள இனிப்பு இருந்தும் இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நம்மளோட பாதுஷா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி வந்திருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக வந்திருக்குதுங்க. பாருங்கள், நான் சொன்னல அந்த லேயரோடையும் இருக்குது, ப்ளஸ் அந்த கலரு டெக்ஸ்சர் எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிரீன்ஸ் ரெசிபி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.